பாண்டியா பிரதர்ஸ், டைமண்ட் வாட்சஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், கோடி கோடியா மணி. இப்போ இதுதான் உங்களோட வாழ்க்கை. ஆனா இவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இவங்க உயிர் வாழ்ந்ததே இந்த 5 ரூபாய் மேகினால மட்டும்தான். இது ஐபிஎல் ஃபீவர் டே 53. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல் ஸ்டோரிஸை டெய்லி தெரிஞ்சுக்க தமிழ் கட்சியில ஃபாலோவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டியா பிரதர்ஸ் இப்போ ஐபிஎலோட வெல்த்துக்கு அல்டிமேட் போஸ்டர் பாய்ஸா இருக்கலாம். ஆனா இவங்க இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு இவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு கிரிக்கெட்னா உயிர். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல இவங்களோட அப்பாக்கு மல்டிபிள் ஹார்ட் அட்டாக்ஸ் வந்துருது. இதனால இவங்க பண்ணிக்கிட்டு இருந்த பிசினஸை பண்ண முடியல. ஃபேமிலியில சுத்தமா இன்கம் இல்ல, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஆனா இந்த ஸ்டேஜ்லயோ அவங்க கிரிக்கெட் விளையாடுறத மட்டும் நிறுத்தவே இல்லை. சொந்தக்காரங்க எல்லாம் உங்களுக்கு இப்போ கிரிக்கெட் தேவையான கேட்டப்பவும் அவங்களோட இந்த கிரிக்கெட் ட்ரீமை கைவிடவே இல்லை. கையில காசு இல்லாம செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்து லாரி மேல உட்காந்து தான் லோக்கல் டோர்னமெண்ட்ஸை விளையாட போவாங்க. கிரவுண்ட்ல டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அவங்களோட பசியை தீக்க சாப்பாடு வாங்குறது கூட காசு இருக்காது. அவங்க சர்வைவ் ஆனதே அந்த 5 ரூபாய் மேகினால தான். 3 வருஷத்துக்கு மேகி மட்டும் தான் உங்களுக்கு சாப்பாடாமா. மேகி சாப்பிட்டுட்டு கிரவுண்ட்ல போய் ஃபாஸ்டா பவுலிங் போடுறதும் பிக் ஷாட்ஸ் அடிக்கிறதுல ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது. வறுமை அவங்களோட மைண்ட் செட்டை எப்போதும் பிரேக் பண்ணதே கிடையாது. அப்பதான் மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட்டிங் டீம் அவங்களோட டேலண்ட்டை ஸ்பாட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா சின்ன வயசுல காசு இல்லாத போது பிரதர்ஸ்குள்ள இருந்த ஒற்றுமை இப்போ இல்ல. ஹார்திக் பாண்டியா சுத்தி ஏகப்பட்ட கிரிட்டிசிசம். மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம்ஸ் கூட நல்ல டேர்ம்ஸ்ல இல்ல. இது எதனால இருக்குன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.